மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி வினோத் என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். எனக்கு என்ன கேள்வினா, நம்ம என்ன ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோமே, ஸ்ட்ரென்த் அது இங்கேருந்து வருது. ஹவு டு ஐ டெவலப் திஸ்? தி இன்னர் ஸ்ட்ரென்த்துங்கிறது மனதை எதிர்கொள்கிற அளவுக்கு தைரியம். தட் இஸ் வாட் எவர் லைஃப் த்ரோஸ் அட் யூ, யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபேஸ் இட். தட் ஒன்ஸ் யூ கண்ட்ரோல் யுவர் மைண்ட், யூ கண்ட்ரோல் எவ்ரி திங். பிகாஸ் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யூ கேனாட் கண்ட்ரோல். உன்னை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறது கண்ட்ரோலில் இல்லை. கிவன் அ செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஹவ் யூ ரியாக்ட் டு இட் இஸ் வெல் வித்இன் யுவர் கண்ட்ரோல். அதுவும் ஒத்துக்கிறேன். உங்கள் சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு உங்கள் கையில் கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ரியாக்ட் ஆகிறீங்க, அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது டெஃபினட்டாக நம்ம கையில். ஆமாம். ஸோ யாராவது உங்களை திட்டினாங்கன்னா அவங்க திட்டுது உன் கையில் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த திட்டு கேட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. சரி, ஸோ இட் இஸ் அது இன்னொரு இடத்துல சொல்கிறான். சப்போஸ் சம்படி ஸ்லாப்ஸ் யூ 365 times a day. அப்பா. And every time you smile, it becomes a ஒரு வாட்டி அடிச்சா இன்னர் ஸ்ட்ரென்த்தை சொல்லலாம். It doesn't affect you. The other fellow is going to get more frustrated. Since வெறுப்பு ஏறும். ஆமாம், அவன் வெறுப்பு ஏறும். காந்தியை தானே பண்ணார். நீ என்ன வேணால் பண்ணு, நான் திரும்பி அடிக்க மாட்டேன், நான் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் நீ அடிப்பேன், 2 நாள் அடிப்பேன், 3 நாள் அடிப்பேன், 4 நாள் அடிப்பேன், 5ஆம் நாள் என்ன பண்ணுவேன்? உனக்கு கொண்டுட்டாங்கன்னா அப்போ உனக்கு அடுத்த ஆள் வருவான்ல. நீ தனியாக இருந்தால் தான் கொண்டுட்டான்னா இது சொல்கிறேன். ஃபிலாசபியில் சொல்லுவான், கிரைஸ்டை கொண்டுட்டாங்க, என்னாச்சு? கிரைஸ்டுக்கு டிரான்சென்ட் ஆகி காட் ஆகி கடவுளாகி ஒரு புது ரிலிஜனை கொண்டு வந்து இட் ஹஸ் பிகம் த பிக்கஸ்ட் ரிலிஜன் இன் தி வேர்ல்ட். ஆமாம், மனிதன் எப்படி யோசிக்கிறாங்க அதே மாற்றிட்டார். அப்போ என்ன, he has become immortal. But you, by killing him, you made him into ஐடியா நீங்கள் forever கொண்டு வந்துட்ட. ஆமாம். ஸோ என்னை கொண்டுடுவாங்கன்னா, கொண்டுட்டேன்னா you will be, your idea will live forever. அது ரியல் ஸ்ட்ரென்த். அதுக்கு you will live, become immortal. ஆமாம். காந்தி இஸ் இம்மார்டல். நீ 15 வருஷத்தில் காந்தியை அழிச்சிட முடியாது. அசோகா இஸ் இம்மார்டல். அசோகாவை நீ அழிக்கவே முடியாது. ஸோ அதனால தான் பயந்து நம்ம வெள்ளைக்காரங்கெல்லாம் காந்தியை வெளில விட்டாங்களா? ஆமாம், அவர் இதுமாரி ஆகிட போகிறாங்கனால தான் வெளில விட்டான். நெல்சன் மண்டேலா ஏன் வெளில விட்டான்? அதே வெள்ளைக்காரன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஸ்ட்ரென்த்து நீ வெளியில் விட்டேன்னா யூ ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் பீட்டிங் ஹிம். நீ அவனை சாவடிச்சிட்டேன்னா அவன் கடவுள் ஆகிடுவான். பகத்சிங் நீ தூக்கில் போட்ட, he has become immortal, he has become God. ஆமாம். இன்னும் ஒரு ஃபோட்டோ இல்லாட்டி 24 வயசு தான் இருந்தான் அவன். ஆமாம், அவன் கடவுள். நீ பகத்சிங்கை பற்றி எங்கேயாவது தப்பாக பேசிப்பார், தர்மடி வாங்குவார். இந்தியாவில் ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் பகத்சிங், சுக்தேவ்லாம் சுப்ரீம். he has made the supreme sacrifice. சரி, இதில் ஒரு டவுட் எனக்கு இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க சூழ்நிலை நடக்குது, அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறது அது ஒன்று கையில். ஆமாம். ஆனால் இந்த ரியாக்ஷன் கரெக்டுன்னு எப்படி தெரியும்? எதுல? ஏன்னா நீங்கள் சொல்கிறது மாரி ஒரு ஆள் ஒன்று அடிக்கிறான். சில நேரம் நீங்கள் சொல்கிறது மாரி கம்னு இருக்கிறது பெட்டர். சில நேரம் அந்த ஆள் அடித்தா அதுதான் நீ தடுத்தி நிறுத்தி ஏன் கேட்கறதுக்கு உரிமை, நீ திருப்பி அடித்தா. ஸோ இதில் அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி அந்த காலை நீங்கள் எடுக்கிறீங்க? அந்த கால் எப்படி எடுக்கணும்னா, என்னோட பர்சனல் ஹார்மா பப்ளிக் குட்டான், காமன் குட்டா, என் பர்சனல் குட்டான், யாரை பெனிஃபிட் பண்ணுதுன்னு நீங்கள் அனலைஸ். அவன் என்ன பர்சனலாக அடித்தான்னா நான் வாங்கிட்டு போகிறேன். கரெக்ட். அவன் இந்தியாவை அடித்தானா நான் திரும்பி அடிக்கணும். புரியுது. ஸோ அதுலேயும் நீங்கள் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். அதுதான் நான் திரும்பி சொல்லுவேன். ரொம்ப கஷ்டங்க. கஷ்டம்தான். ஏன்னா செல்ஃபிஷாக இருக்க தான் நம்ம நேச்சரு. சூழ்நிலை எப்படி இருக்கோ அந்த சூழ்நிலையை பார்த்து தான் நீ ஆக்ட் பண்ணணும். அண்ட் யூ ஆர் இன் கண்ட்ரோல். மார்க்கெட்டு, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்லன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம். தட் S&P 500க்கும் பெர்க்ஷயருக்கும் பிக்கஸ்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், பயங்கரம். ஸோ பெர்க்ஷயர் இஸ் லுக்கிங் லைக் அ ஃபுல். இது முதல் வாட்டி இல்லை, 3 வாட்டி இது முன்னாடியே இருக்குது. அந்த 3 வாட்டி என்ன ஆகும்னா, மார்க்கெட் பின்னாடி கரெக்டாக அவன் ஜீனியஸ்ன்னு சொல்லும். டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 2000.com பப்லையும் அதே தான் ஆச்சு. நாங்கள் நியூஸ் பேப்பர்லாம் தேடி பார்த்தா இஸ் த மேஜிக் ஓவர்லாம் கேட்டேன். இப்போ திரும்பி கேட்பான், இஸ் த மேஜிக் ஓவர், சார்லி மங்கர் செத்து போயிட்டான் அதனால இப்படின்னு.
He is not reacting to what is outside. He is in control. That is inner strength. சூழ்நிலைக்கு ரியாக்ட் ஆகாமல் அவர் வந்து அவர் என்னதான் கண்ட்ரோல் பண்ணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணி அதுதான் அவர் control. அவர் என் control. என்ன உண்மையோ அதுக்கு மாத்திரம் அவர் எது உண்மைன்னு நினைக்கிறாரோ அதுக்கு தான் அவர் வேலை செய்கிறாரு. 95 வயசில் மற்றவங்க அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது கவலையே படலை. He is not chasing the fat. ஆனால் அது ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் தேவையில்லை அதுக்கு. அதுதான் நான் சொன்னேன். நான் தான் சொன்னேன், your strength is inside you. அதை நீ கண்ட்ரோல் பண்ணால் you are the strongest person in the world. மற்றவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான் எனக்கு கவலையே கிடையாது. வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் மீ ஷுட் நாட். ஏன்னா அது ஹியூமன் நேச்சருக்கே கம்ப்ளீட். அது ஆமாம் அதான் கோஸ் அகேன்ஸ்ட் கம்ப்ளீட்லி. நம்ம குணமே வந்து அப்படி இல்லையே. நம்ம செல்ஃப் ப்ரிசர்வேஷன் தானே ஃபஸ்ட்டு வருது. அதை தான் அவன் சொல்கிறான். அதனால தான் சொல்கிறான், அதை பண்ணுறவன் ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் இட் இஸ் த ஸ்ட்ராங். காந்தி வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். பகத்சிங் குண்டு போட்டதே இந்தியன் இண்டிபெண்டன்ஸுக்காக. செல்ஃபிஷ் ரீசனுக்கு போடலை, நம்ம நாட்டுக்காக போட்டோம். ஆமாம். அது எவ்வளோ தூரம் போச்சுன்னா, எவன் அவனை சென்டென்ஸ் பண்ணணும் அவனை போய் சுட்டான் ஒருத்தன். இதில் அவன் நாட்டில் இது மாதிரி பகத்சிங் எவன் ஜெயிலில் போட்டான், இது மாதிரிலாம் நிறைய வரும். பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாட்டுக்காக நான் பாம்பு போட்டேன். புரியுது. ஐ வாண்ட் டு வேக் அப் த பீப்புள் ஆஃப் இந்தியா. அவன் வேக்கப் பண்ணிட்டான்ல, அவன் வேலையை முடிச்சிட்டான். யார் வின்னர், யார் லூசர்? ஸோ உன் வாழ்க்கையோட மீனிங்கே அதான். இன்னர் ஸ்ட்ரென்த்னா உன் வாழ்க்கை மீனிங். நீ என்ன நினைக்கிற உன் மைண்டு கண்ட்ரோலில் இருக்கணும். லைக் ஜீசஸ் அண்ட் பகத்சிங் இட் கேன் ஈவன் மீன் டெத். புரியுது. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. இங்கே இருக்குது இன்னர் ஸ்ட்ரென்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் டோட்டலாக 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.